வருமானிப்போம். இறைவேதம் உங்கள்ட்ட இருக்கிற வரதான் இறைவனும் உங்களோட இருப்பா. அதையும் நான் சொல்லுவேன். எப்பவும் இறைவேதம் மறந்து விட்டதோ, இறைவேதத்தை இழந்து விட்டீர்களோ, அப்பவே முடிஞ்சு போச்சு. உங்க கனெக்ஷன் கட் ஆயிடும். அப்ப அந்த லிங்க வச்சிருக்கிறதுக்கு நீங்க எதை பிடிச்சுக்கணும்? இறைவேதத்தை. ரொம்ப முக்கியம். அதனால்தான் அந்த இறைவேதத்துல என்ன எழுதப்பட்டு கொடுக்கப்பட்டதுன்னா, இது இறைவாக்கு. ஒவ்வொரு அருளமரம் வருகிற பொழுது இதை நம்ம சொல்ல வேண்டியிருக்கிறது. சொல்லணும்னு சொல்லியிருப்பேன். முதல் சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. ஒரு வாக்கு சொல்லும் போது கூட இது இறைவாக்கு, இறைவனிடம் இருந்து தன் அடியார்களுக்கு வழங்க பெற்றது. 11ஆம் அருளந்தம் இல்லையா? 11ஆம் அருளந்தம் எது? கண்ணா? காற்று. இப்ப நம்ம காற்று தான் பேசிட்டோம் இல்லையா? காற்று எப்படி? உயிர் காற்று சக்தியில் இருக்கும். அதை நீங்க அளக்க முடியாது, அதை நீங்க பிடிக்க முடியாது, அதை அடக்கவும் முடியாது. நீரை பிடிக்கலாம், நீரை அடக்கலாம், நெருப்பை பிடிக்கலாம், நெருப்பை அடக்கலாம், எவ்வளவு எட்டுதுன்னு சொல்லலாம். பட் ஏரை நீங்க என்ன சொல்லலாம்? ஒரு டப்பா வச்சுன்னா டப்பா நிறைய இருக்குன்னு சொல்லலாம். அது நீங்க வைக்கல, ஆட்டோமேட்டிக்கா போயிருக்கு, ஆட்டோமேட்டிக்கா வெளியில போயிடும் இல்லையா? நாட் இன் யுவர் கண்ட்ரோல். அப்ப இந்த உயிர் சக்தி அப்படிதான் உங்க கண்ட்ரோலை தாண்டியது. ஆனா உலகத்துல நமக்கு கடைசியா மிச்சம் இருக்கிறது உயிர்னு சொல்றான். ஆனா உயிரை நாம என்ன பண்ணலாம்? கையாளலாம். உயிரை நீங்க கையாள முடியாது. அந்த உயிருக்கு உங்களோடு ஒட்டி இருப்பதற்கு, உங்களுக்கு வாழ்க்கை கொடுப்பதற்கு எதுவரை அளவு வழங்கப்பட்டதுன்னா உங்க கர்மாப்படி. எவ்வளவு கர்மா இருக்கிறதோ, யார் யாரை நீங்க சந்திக்கணுமோ, யார் யாரோட பேசணுமோ, யாரை வாழணுமோ, என்ன நீங்க அவங்களுக்கு கொடுக்கணுமோ, அது வரை இந்த உடல் தேவைப்படுகிறது. இந்த உடல் தேவைப்படும் வரை அந்த உயிரினுடைய கனெக்ஷன் இருக்கும். இந்த உடலினுடைய வேலை முடிஞ்சிட்டுனா உடல் கலந்து கொள்ளும். உயிர் என்ன பண்ணும்? அப்படியே நேரம். அப்ப அந்த உயிர்ல என்ன இருக்குது? மனம் இருக்கிறது, அறிவு இருக்கிறது, ஆன்மா இருக்கிறது. ஆன்ம பொருள் நல்ல சிந்திக்கணும் இல்லையா? இப்ப நம்ம உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இப்ப நீங்க நல்ல சிந்திக்கணும். என்னன்னா, மனம்தான் பதிவு பண்ணி வைத்துக் கொள்ளும், அறிவும் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ளும். உயிர் எப்படி ஏற்கும்? நான் அந்த இறைவாக்கு, இறைவேதம் உயிர்ல இருக்கும்னு சொன்னேன் இல்லையா? மனம் தான் கலந்து போச்சு. மனதோட அறிவு இருந்தது. மனதோட என்ன இருந்தது? மன அறிவு தான் இருந்தது. அப்ப மனமும் அறிவும் பேச்சு. மிச்சம் இருக்கிறது ஆன்மா மட்டும்தான் இருக்குது. நல்ல சிந்திக்க. அப்போ உயிரில போன நம்ம இந்த இறைவாக்கு இதெல்லாம் மனதுல பதியல. மனதுல பதியக்கூடாது. மனதுல பதிஞ்சா மறந்தும். நீங்க நல்ல ஞாபகம். எப்ப கேட்டாலும் எனக்கு சொல்ல முடிகிறதுன்னா அது எங்க போய் சேர்ந்ததுன்னா ஆன்மாவில் சேர்க்கும். ஏன்னா அது ஆன்ம பொருள். அப்ப உயிர்ல இருக்குதுன்னா ஆன்மால இருக்குன்னா, அப்ப அறிவு அடுத்துக்கு உயிர் போகும்போது அந்த ஆன்மாவில் இருந்த இந்த இறைவேத வாக்குகள் எல்லாம் நானே நீயாக இருந்தும் நீ மட்டும் இருப்பதாக நினைக்கின்றாயே அது மாயை என்கிற அந்த வாக்கு அந்த அறிவை உணர்த்துகிற பொழுது அப்பதான் அதுக்கு தெரியும் நான் தான் நீ, அப்ப உன்னுடைய பரறிவு தான் நான். அது ஆக்டிவேஷன் ஆகும். ஒவ்வொரு வாக்கும் மீண்டும் புதுப்பிப்பதற்கு தகுதி உடையது, ஆற்றல். அப்ப நம்ம அதை வச்சு எவ்வளவு பெரிய வாழ்க்கை வாழலாம். நீங்க பணம் இருந்தாதான் வாழ முடியும்னு நினைக்கிறீங்க, 4 பேர் கூட இருந்தாதான் வாழ முடியும்னு நினைக்கிறீங்க. இட்ஸ் ராங். நீங்க நம்ம பாக்குறோம், கண்கூட பாக்குறோம். உடம்பு ஒரு உறுப்பு செயல்படலைன்னா பணம் கொடுத்தாலும் டாக்டர்ஸ் அதை ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறான். இன்னைக்கு உலகத்துல முழுக்க நம்புறது டாக்டர்ஸ் தான் நம்புறோம் வாழ்வதற்கு. டாக்டர் போனா அடுத்தவங்க கண்ணை கொண்டு நமக்கு போத்திடுவாருன்னு சொல்றோம் இல்லையா? அதுக்குள்ள பணத்தை கொடுத்துடலாம். கிட்னிக்கு ஒரு வேலை, ஹார்ட்டுக்கு ஒரு வேலை, கண்ணுக்கு ஒரு ஒவ்வொரு பார்ட்ஸுக்கு அது கிடைக்கிறது கொஞ்சம் அபூர்வமா இருந்தா இன்னும் கொஞ்சம் பணம் கொடுக்கணும்னு வைக்கிறோம். பட் இட்ஸ் ஏன்னா இந்த வேற ஒருத்தன் உங்களுக்கு கண் இல்ல, ரொம்ப வேதனையில் இருக்கிறீங்க, இப்ப வேற ஒருத்தன் கண்ணை வாங்கி மாட்டியாச்சு, இப்ப உங்களுக்கு அமைதி வந்துருமா? நிம்மதி வந்துருமா? இல்ல உங்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சிருமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கிடைக்க வேண்டியது எது?
அதைத்தான் சிந்திக்கணும். நாம் எங்கிருந்து வந்தோமோ அங்கே போய் செட்டில் ஆகுறோம். நாம் தனி இல்லை, நாம்ங்கிற ஒண்ணு இல்லைன்னு சொல்லுகிற பொழுது எப்ப நீங்க ஃபீஸ் ஆகுவீங்களோ அதுதான் சந்தோஷம். நீங்க நான் இருக்கிறது வரை அது உங்களுக்கு பாரம். அங்க சிந்தனை இருக்கும், தேவை இருக்கும். நல்ல சிந்திச்சு பாருங்க. அப்படியே நீங்க ஃப்ரீஸ் ஆயிட்டீங்க காடோடன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு இது இல்லையே. சில இதுல கூட என்ன பண்ணுவாங்கன்னா, சில நாடுகள் ஒரு நாடை எடுத்துக்கொள்ளும், உனக்காக நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாதன்னு சொன்னா இவங்க வேண்டிய எக்கனாமிக்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ராணுவ இதுகளுக்கும் இவங்க அங்க ஒரு யுத்தம் வருதுன்னா இவங்க ராணுவத்தெல்லாம் அனுப்பி அந்த நாட்டு மக்களுக்கு வேலை வேணும்னா தன் நாட்டுக்கு வர வச்சு வேலை கொடுப்பாங்க. இதை செய்துக்கலாம். அப்ப அந்த நாட்டுக்காரங்க ஒரு பிரச்சனை இல்லை, எல்லாம் அவன் பாத்துக்குவான். அப்படிதான். இப்ப அப்படிலாம் நம்ம தான் முயற்சி பண்ண வேண்டி இருக்குது. இப்ப நீங்க ஃப்ரீஸ் ஆயிட்டீங்கன்னா, அதனால இந்த சரணாகதியை ரொம்ப பெருசா முனிவர்கள் சித்தர்கள்லாம் நினைச்சாங்க. சரணாகதி தத்துவம் என்னன்னா, எல்லாம் நீ செய்யணும், எனக்கு ஒண்ணு இல்லை. அப்ப இதை சொல்றதுக்கு நாம எப்படி இருக்கணும்? முழுமையாக அதை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கணும். இல்ல எனக்கு பசி, நான் எல்லாம் ஒன்று செய்யன்னு சொல்லிட்டு எனக்கு பசின்னு சொன்னா அந்த பசி தெரியக்கூடாது. பசி வருகிற பொழுது உணவு வந்துடணும். ஒரு பொருளை நினைக்கின்ற பொழுது அந்த பொருள் கிடைத்து விட வேண்டும். அப்பதான் தேடுதல் இருக்காது, அழுகை போராட்டங்கள் இருக்காது. அப்போ உங்க ஸ்டைலும் இருக்காது. இப்ப உங்களுக்கு தேடுதலும் அங்க வராது. ஒரு ஸ்டேஜ்ல தேடுதலும் இருக்காது. ஏன்னா எதைத்தான் ஆக்குப்பை பண்ணிவிடும். அப்படிதான் இருந்தீங்க. எந்த சிந்தனையும் இல்லாம இறைப்பேற்ற ஒரு பாகம் தானே. அப்படி ஒரு துளி மனம் முளைச்ச உடனே கர்மா வந்தோடனே வெளியில வந்துட்டோம். இப்ப அந்த கர்மா எல்லாம் போன உடனே மீண்டும் இறை துகள்களாக மாறிடுவீங்க. அப்போ உங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் கிடையாது இல்லையா? அப்ப அந்த நிலையை உங்களுக்கு வழங்குவது எதுன்னா, அறிவு மண்டலத்துல போய் அறிவு மண்டலத்துல இருக்கக்கூடிய அறிவை ரியாக்ட் பண்ணும். அங்க இருந்து வந்த அறிவு தான் அது அப்படியே ஸ்டாண்ட் பை ஆயிடுச்சு. அப்படியே ஐஸ்ல உறைஞ்சு போயிருந்தா எப்படி இருக்கும்? அப்ப அதுக்கு ஒரு சூடு காட்டணும். அந்த ஐஸ் எல்லாம் கரைஞ்சு போனா அது எச்சுவோ. அப்ப அதே மாதிரி அந்த அறிவு என்ன ஆகுதுன்னா, எவ்வளவு வருஷம் இருக்குது உயிரோட அங்க இருந்து வந்ததுல இருந்து லட்சக்கணக்கான வருஷங்கள் கூட அது அப்படியே இருக்கலாம். ஒரு பொருள் அப்படியே இருந்தா என்ன ஆகும்? மறத்து போகும் இல்லையா? அது மீண்டும் வரணும்னா ஒரு என்ன பண்ணும்? தங்களை தாங்களே ஒரு புத்துணர்ச்சி பண்ணிக்கணும் இல்ல? அப்ப அதுக்கு என்ன தேவைப்படுகிறதுன்னா, அந்த அறிவுக்கு இந்த ஆன்மா தேவைப்படுது. ஏன்னா ஆன்மா இறை, ஆன்மா இறை கட்டாயம். அப்ப அது அந்த ஆன்மால அதனுடைய வாக்கு தானே. அந்த வாக்கை நம்ம அதுல கொடுத்துருக்குறோம். இப்ப அந்த வாக்கு வந்த உடனே அது அறிவை என்ன பண்ணணும்? எழுப்பி விடும், தட்டி விடும். அந்த வாக்கை சொல்லி கொடுத்த உடனே இதுக்கு என்ன ஆயிருது? நாம் இறைக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த அறிவுக்கு உண்டாகிறது. இது நல்ல சென்ஸ். அப்ப அறிவு எப்படி ரியாக்ட் பண்ணுது இல்லையா? அது அப்படியே என்ன பண்ணாங்க? ரீசெட் பண்ற மாதிரி. முதலாவது அதை க்ளோஸ் பண்ணியாச்சு, இப்ப ரீசெட் பண்ணுவோம். அப்போ அந்த ரீசெட் பண்றதுக்கு எது சப்போர்ட் பண்ணுதுன்னா, இறை வாக்கு முழுக்க 30 அருளமும். இப்ப இந்த இறை வாக்குகள் எங்க இருந்ததுன்னா ஆன்மாவில். அதனால்தான் இதை எப்படி சொல்லுவாங்கன்னா, ஆன்மா உருக்கமா பார்த்த வள்ளலார் சொல்லுவா, நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து ஊற்றலும் கண்ணீர். அதனால் எப்படி ஊறுகணும்? அப்பதான் மனதை தாண்டி உயிருக்கு போகும்.